அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். தோழர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பல செய்திகளை கேட்டு வரோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் பேசிட்டு போனாரு காதலனுடைய சிறப்பை பத்தி. காதலிச்சா மட்டும் போதுங்களா? அந்த காதல் திருமணத்துல முடியணும் இல்ல? அப்படி அந்த திருமணம் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நம்ம இலக்கியம் எழுதியிருக்குது. அதை நம்ம கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காரு பாருங்க, அதுதான் சிறப்புங்க. அது எத்தனை ஆண்டு காலமாச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த கவிஞர் எழுதுனதுல, ஒரு கவிஞனாலே கற்பனையில சிந்திச்சு எழுதுறதுதான், அதை நம்மளையும் சிந்திக்க வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் அதுல உள்ள சிறப்பு. நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ப, நம்மளுடைய வளத்துக்கு ஏற்ப சிந்திக்க வச்சிருக்காரு. எப்படி இருக்கணுங்களாமா அந்த விழா அப்படின்னாலே, திருமண விழா அப்படின்னாலே எப்படி இருக்கணுமா? மங்கள முரசு முழங்க, தார தப்பட்டைகள் கிளிய. எப்படி எழுதுறாரு பாருங்க, மங்கள முரசு முழங்க, தார தப்பட்டைகள் கிளிய, சங்கோலி நாதம் கேட்க, பன்னிசை முழங்க. அப்படி எழுதுறாருங்க. அப்படி பன்னிசை முழங்கி அந்த நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கணுமா? சரி, இப்ப அந்த நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கிருச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வரணும் இல்லையா? இங்க அந்த கவிஞனுடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துறாரு பாருங்க. ஒரு நபரை அழைச்சிட்டு வராரு அந்த திருமணம் நடக்கும் மண்டபத்துக்கு. இது யாருடைய கல்யாணம்னு கேட்டீங்கன்னா, சீதை ராமனின் கல்யாணம். நான் பேசுறது கம்பராமாயணம் தான். சீதை ராமனுடைய கல்யாணத்துக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. யாருக்குங்க? அங்கதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்திலேயே ஆச்சரியம், அங்கதான் கொஞ்சம் ஆச்சரியம். எப்படின்னா, மாப்பிள்ளை கொடுக்கலாங்க. ஆனா இவர் யாரு கொடுக்குறாரு பாருங்களேன். அது எப்படி கொடுக்குறாராம்? பெரிய தேருங்களாம். பெரிய தேர்னா எவ்வளவு பெரிய தேருங்க? அதுதான் அந்த கவிஞனுடைய சிந்தனை. அவரவர் மனதுக்கு ஏற்ப பெரிய தேர். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்ப இங்க நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனக்கற்பனை எப்படின்னு பாருங்களேன். பெரிய தேர்னா எப்படின்னா, இப்போ ஒரு தேருக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி எடுத்து வைப்போம். அதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்னுடைய கற்பனைக்கு ஏற்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தையே தூக்கி உள்ள வச்சிருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் எவ்வளவு பெரிய பரப்பளவு, அந்த மாவட்டத்தையே உள்ள வச்சுக்கோங்க. அப்ப தேர் எவ்வளவு பெருசுன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப இவ்வளவு பெரிய தேரு, அதான் பரந்த தேர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவ்வளவு பெரிய தேரை நம்மளால இழுக்க முடியுமா? சாதாரணமா நம்ம ஊர் கோணியம்மன் கோயில் தேர் இழுக்கிறதுக்கே பின்னாடி யானையோட உதவி தேவை இருக்குது. யானை இப்படி உந்துனாதான் தேர் நகருது. அவர் எழுதுறாரு பாருங்க இந்த கவிஞ, களிறுகளை பூட்டியான். ஒரு களிறு இல்லைங்க, களிறுகளையே பூட்டுறதான். அப்படி அந்த மாடுகள் போல பூட்டி தேரை இழுக்க வைக்கிறதான். இது கூட பரவாயில்லைங்க. அந்த களிரோட கால்ல போட்டிருக்கக்கூடிய அந்த தங்க அணிகலன் இருக்குது பாருங்களேன். இது என்னுடைய கற்பனை தான். அந்த அணிகலனத்தை மட்டும் நம்ம எடுத்து, இந்த கால்ல அணிஞ்சிருக்கிற அந்த தங்க அணிகலனை மட்டும் நம்ம எடுத்து நம்மளுடைய 10 தலைமுறை வறுமையே எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவு பெரிய கற்பனையோட எழுதுறாருங்க. அந்த களிரினுடைய அணிகலன்கள் எல்லாம் குறிப்பிட்டு, இப்படி தேர் நகர்வலம் வரும் பொழுது அந்த நகர்வலத்துக்குள்ள யாரும் சிக்கிடக்கூடாது இல்ல? கரெக்ட் தானே? யாரும் சிக்கிடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அங்க படைகள் சூழ நிக்கிறாங்களாம். மக்கள்லாம் யாரும் உள்ளுக்குள்ள விழுந்துடக்கூடாது, யாருக்கு இது ஆயிடக்கூடாது, இந்த விழா நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக படைகள் சூழ நிக்கிறாங்களாம். இப்படி அந்த தேர்ல யார அழைச்சிட்டு வர்றாருன்னா, மாப்பிள்ளையோட அப்பாங்க. சார், அன்பு சார், மாப்பிள்ளையோட அப்பா அழைச்சிட்டு வர்றாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரலாம், பொண்ணை கூப்பிட்டு வரலாம், மாப்பிள்ளையோட அப்பா அழைச்சிட்டு வர்றாருங்க. சரி, மாப்பிள்ளையோட அப்பாக்கு எதற்காக இவ்வளவு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த கவிஞன் எழுதுகிறார். ஆனா நம்ம அந்த காரணத்தை இன்னைக்கு பார்க்க போறதில்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த தசரத சக்கரவர்த்தியை எப்படி அந்த ராமன் சீதையின் திருமணம் நடக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற அந்த செய்யுள் வரி சொல்றோம் பாருங்க. இதுதாங்க கவிஞனின் சிந்தனை. எல்லாத்தை விட அந்த கவிஞர் அந்த இடத்துல ஒரு சிந்தனை வைக்கிறாருங்க. அந்த தேருக்குள்ள மிக உயரமான தேரு, அந்த தேர்ல தசரத சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்காரு. அவர் வரவிங்க பொதுமக்கள், மன்னர், வீரர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் இவர் முதல்ல வணக்கம் வைக்கிறாராம். அப்படி வணங்குகிறேன் வணங்குகிறேன் இவர் வணங்குறாராம். இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் எவ்வளவு உயரங்கள் மேலே அமர்ந்தாலும் கூட நமக்கு பண்பு என்பு வேணுங்கிறது தான் இது குறிக்குதுங்க. ஏன்னா முதல்ல அவர் வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வணக்கம் வைக்கலாங்கிறது சரியில்லை தானே? முதல்ல நம்ம வணக்கம் வைப்போம் இல்லைங்களா? நம்ம வணக்கம் வச்சு அவங்களுடைய மகிழ்ச்சியை பெற்றால், இதுதாங்க அந்த பண்பையும் அங்க குறிப்பிடுறாருங்க. பாருங்க, அந்த செய்யுளினுடைய வரிகள் மட்டும் சொல்றேன். பாலகாண்டம்
கடி மணப்படலம்ங்கிற இதுல தலைப்புல அது இருக்கு. மங்கள முரசினம் மலையின் ஆர்த்தன, மங்கள முரசு மலை போல் பொழியணும். இப்ப நாங்க கூட மழை வந்துட்டு இருக்கிறத நிகழ்ச்சி எடுத்துட்டு இருக்கிறோம் பொது இடங்கள்ல. மங்கள முரசு இனம் மலையின் ஆர்த்தன, சங்குகள் முரன்றன, தாரை பேரிகை பொங்கின, மறையவர் புகழும் நான்மறை, கங்குளின் ஒலிக்கும் மாகடல். எப்படி எழுதுறது? கங்குளின் ஒலிக்கும் மாகடல் போன்றதே பரந்த தேர் களிருங்கிறாருங்க. அடுத்தது பரந்த தேர் களிறு பாய் புறவி. அப்படி அந்த களிறு எப்படி போகுதுங்களாமா? பாஞ்சு போகுதுங்களாமா. நம்மெல்லாம் காதலி ஏதாவது கேட்டா நம்ம எப்படி போய் பாஞ்சு போய் வாங்கிட்டு வருவோம். அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க மனசுக்குள்ள. காதலி கேட்டா நம்ம பாஞ்சு போய் ஒண்ணு வாங்கி தர முடியல. அந்த மாதிரி களிறு பாய் புறவி பண்ணையில் தரம் தரம் நடந்தன தானை வேந்தன். அப்படி பாஞ்சு போனாலும் அந்த வேந்தன் மக்களை பார்த்து தரம் தரம் நடந்தன தானை வேந்தனன் நிரந்தரம் தொழுது, நம்மனன் தொழுறான், தொழுது எழும் நேமி மன்னவர் புறந்தன புடை வரும் அமரர் போன்றனர் அப்படின்னு எழுதுறாருங்க. எப்படி ஒரு கவிஞன் சிந்தனை பாருங்க. ஆனா இவ்வளவு சிந்திக்கக்கூடிய அளவுல அந்த கவிதைகளை எழுதிட்டு அதுக்கு காப்பீட்டு உரிமை வாங்காம போயிட்டாரு. ஒருவேளை காப்பீட்டு உரிமை வாங்கியிருந்தா எல்லா மக்கள் கையிலையும் அந்த நூல் கிடைச்சிருக்காதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் இது பொதுவுல வச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை நீங்கள் எங்களுடைய சேனல்ல கேட்பதற்கு எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களோட பொன்னான கருத்துக்களை கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.